என் பேருங்க பழையனூர் மணி, காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்ட பாலாறுபடை விவசாய சங்கத்தின் தலைவராக கடந்த ஒரு 15 ஆண்டாக செயல்பட்டு வருகிறேன். இப்போது வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் அரசு நேரடி கொள்முதல் செயல்படுறாங்க. அந்த மேற்படி நெல் கொள்முதல் அரசு உத்தரவு என்ன சொல்லுதுனாக்கா, விவசாயிகளோட எந்த வித ஒரு பைசா கூட வாங்கக்கூட அரசு உத்தரவு அரசாணை இருக்குது. ஆனால் இங்கே மாவட்டங்களில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்கள் அதில் மேக்சிமம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஹெவியாக அதிகப்படியான லஞ்சத்தை வாங்கிட்டு விவசாயிகள் நெல்லை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அதாவது 40 கிலோ கொண்ட மூட்டைக்கு 80 ரூபாலேருந்து 130 ரூபா போச்சு. எங்களுடைய பல போராட்டங்களில் இப்போ 100 ரூபா லெவலில் குறைஞ்சிருக்கு, அவ்வளோதான். அதாவது ஒரு 40 கிலோ பைக்கு ஒரு மூட்டை கிடையாது, அரை மூட்டை போயிருக்காதுங்க. அரசு என்ன சொல்லுது, ஒரே ஒரு 10 பைசா நான் ஆர்டிஆட்டோட சில இதெல்லாம் வாங்கியிருக்கேன், அதில் நாங்கள் எதுக்குமே 10 காசு வாங்குறது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை அது இல்லை. அப்போது இந்த மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணுறாங்கன்னு என்னோட கேள்வி. மாவட்ட நிர்வாகம் எதையே செயல்படுத்தலை. தமிழகம் முதலுமே அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க, அதில் டெட்டா பகுதியெல்லாம். ஆனால் அந்த செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மட்டும் 40 கிலோ பைக்கு 80லேருந்து 130 ரூபா போச்சு. எங்களுடைய பல போராட்டங்கள் அப்புறம் 100 ரூபாய் குறைஞ்சிருக்கு. ஒன்றும் வாங்காமல் இல்லை, வாங்கி தான் இருக்காங்க. இப்போ இதில் அரசியல் தலையீடு நான் இருக்கு. ஏன் மாவட்ட நிர்வாகம், நான் பல முறை மாவட்ட நிர்வாகம் இன்ஃபார்ம் பண்ணாங்க, ஆனால் அது எந்த மாவட்ட நிர்வாகம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் எடுத்துக்கவே இல்லை. அதை பற்றியோட ஒரு கேர் பண்ணதில்லை. ஆனால் விவசாயிகள் லஞ்சம் கொடுத்து தான் நெல் போட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். அது மட்டும் இல்லைங்க, ஒரு 500 பை போடுறோன்னாக்கா 25,000 ரூபாயை நான் என் கூட நகையை வச்சு தான் அவங்களுக்கு கொடுத்து அந்த பில்லு வாங்க வேண்டியதாக இருக்குது. ஒரு சிலர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அவங்கள அடிக்கிறது, பொய் வழக்கு போகிறது, விவசாயிகளை மிரட்டுறது. ஏன் கடந்த வாரமே கடந்த 24ஆம் தேதி என் மேலே ஒரு பொய் வழக்கு போட்டிருக்காங்க. என்னன்னாக்கா, நான் அரசு அதிகாரி மிரட்டினேன் அப்படின்னு அங்கே இருக்க எஸ்ஆர்எம் மாவட்ட நிர்வாகம் சொல்லி தான் எனக்கு போட்டதா காவல்துறை சொல்லுது. அவங்க தான் எனக்கு ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னு சொல்கிறேன். மாவட்ட காவல்துறை சொல்கிறாங்க ஒரு பொய் வழக்கு. அது நான் ஃபேஸ் பண்ணி வெளியே வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைய லெவலில் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மருத்துவம்பாடி என்ற கிராமத்தில் ஒரு விவசாயி நெல் போட்டு இன்னைக்கு 45 நாள் ஆயிடுச்சு. அவர் பணம் கொடுக்காத காரணத்தினால, அவருக்கு பில்லு கொடுக்காம பணம் போடாமல் இருந்த பல முறை நான் மாவட்ட நிர்வாகத்தில் டிஆர்ஓ கிட்ட எஸ்ஆர்எம் கிட்ட பேசி பார்த்தேன். அவங்க இதோ போகிறோம் அதே போகிறோம் காலம் கடத்தி வந்தாங்க. இன்றைக்கி எங்கள் விவசாய சங்கம்லாம் டிஆர்ஓ பார்த்தோம். டிஆர்ஓ பேச்சுவார்த்தை நடந்து அப்போட இன்னைக்கு போகிறதா சொல்ல, நாங்கள் ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி நம்ம காஞ்சிபுரம் ஆர்எம் ஆஃபீஸில் உக்காந்துட்டோம். பில்லு போடாமல் நாங்கள் போக மாட்டோம்னோம். அதுக்கப்புறம் இப்போ பில்லை போட்டு அந்த பணத்தை கொடுத்தாங்க. இது ஏன் இந்த நிலை அவ்வளோ நிலைன்னு எங்களுக்கு தெரியல. அரசு ஏன் கண்காணிக்கல. அமைச்சர் சொல்கிறாரு ஒரு பைசா வேணாலும் நடவடிக்கைன்னு சொன்னாலும் சரிங்க. அவர் தெரியாதா, அமைச்சர் தெரியாதா பணம் வாங்குறது? என்னென்ன ஃபுல்லாகவே அந்தந்த ஊரில் அந்தந்த ஊர் தலைவர் தான் டிவிஸ் நடத்துகிறாங்க. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபம் நடத்தலை. இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. இனிமே இதை மாதிரி மாவட்டங்களில் நடக்கக்கூடாது. தமிழக முதல்வர் தலையிட்டு இந்த மேற்படி லஞ்சத்தை அடியோடு ஒழிக்கணும்ன்றதான் எங்களுடைய விவசாயிகள் கோரிக்கை.